கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லந்துகால சிறப்பு வெள்ளிக்கிழமை கூடுகையில் ஆண்டுடைய திருப்பாதப்படியில் கூடி வந்திருக்கின்ற இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்று கொள்கின்றேன். இந்த கூடுகை காரணமாக நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற அன்பும் இரக்கமும் கொண்டு எங்களை வழிநடத்துகின்ற உம்முடைய திருக்குமாரனை கொண்டு மிகுந்த விலைக்கிரயம் கொடுத்து எங்களை மீட்டு கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான உம்முடைய திருப்பாதப்படியிலே கூடி வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற ஆண்டுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமை கூடுகைக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய பாதப்படியில் காத்திருப்பதையே நலம் என்று எண்ணுவேன் என்று சாட்சியோடு அறிவித்த சங்கீதக்காரனைப் போல உம்முடைய திருப்பாதப்படியில் இணைந்து கூடி வருகின்ற, ஒரு மனதோடு கூடி வருகின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தினால் தாங்கி அரவணைத்து தேற்றி பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த கொடுகை நிறைவு மட்டும் ஆவியானவருடைய நிறைவான அசைவாடுதலை நாங்கள் உணரவும் உம்மை மகிமைப்படுத்தவும் பலன் தாரும். இயேசு இரட்சகர் வழியாய் மிகுந்த தாழ்மையோடு இவைகளை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக அனைவரும் எழுந்து இணைந்து நம்முடைய உயிர் மீட்சி பாடல்களில் 152வது பாடல், உயிர் மீட்சி பாடல்களில் 152, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகின்றார். இணைந்து பாடுவோம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார், சிறுமை அடைந்தே தொங்குகிறார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாதுயான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாதுயான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகின்றார், சிறுமை அடைந்தே தொங்குகின்றார். அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகின்றார்,
சிறுமை முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே குருதி வடிந்தவர் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகின்றார் சிறுமை அடைந்தே தொங்குகின்றார் அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதினும் இன்பம் அன்பரின் தியானம் அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதினும் இன்பம் அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்தே கிடவே அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்தே கிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகின்றார் சிறுமை அடைந்தே தொங்குகின்றார் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே என்னை சேர்ந்திட வருவேன் என்றார் என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் என்னை சேர்ந்திட வருவேன் என்றார் என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகின்றார் சிறுமை அடைந்தே தொங்குகின்றார். நின்றவாறே 23ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிப்போம். சங்கீதம் 23 அனைவரும் இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. ஆமென். அமர்வோம். வெள்ளிக்கிழமை ஜெப கூடுகையிலே ஆண்டுடைய திருச்சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற நாம் கடந்து வந்திருக்கின்ற பாதைகளில் அறிந்தும் அறியாமலும் நாம் இழைத்திருக்கின்ற சில தப்பிதங்களை, தவறுகளை அறிக்கை செய்யவும், ஆண்டவருடைய திருச்சமூகத்திலிருந்து மன்னிப்பையும் இரக்கங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் இந்த தருணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
ஆண்டவரே, நான் நீதிமான், நான் உத்தமன், நான் இந்த ஆயக்காரனைப் போல அல்ல. தசமபாகம் கொடுக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற, ஆலயத்திற்கு ஒழுங்காய் வருகிற, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயிருக்கின்ற உண்மையான மகன் என்று சொல்லி ஜெபித்த பரிசேயனுடைய ஜெபத்தை காட்டிலும், ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருச்சமூகத்தையும் ஏறெடுக்க துணிவு இல்லாமல் தயக்கத்தோடு மார்பில் அடித்த வண்ணமாய் தன்னுடைய குறைகளை உணர்ந்து, தன்னுடைய அபாத்திர சூழ்நிலையை உணர்ந்து, யாரையும் எந்த காரியத்திலும் ஒப்பிடாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நின்ற அந்த ஆயக்காரன், அவன் செய்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தூய தருணத்திலும் அதை போல ஆயக்காரன் செய்த ஜெபத்தை போல நாமும் கூட நம்முடைய அபாத்திர சூழ்நிலையை உணரவும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கவும், ஆண்டுடைய கரத்திலிருந்து இரக்கங்களையும் மன்னிப்பையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளவும் இந்த தருணத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். அனைவரும் சேர்ந்து ஆயக்காரன் செய்த அதே ஜெபத்தை, ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி 3 தரம் இணைந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று சொல்லி மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரிருக்கே தோத்திரம் உண்டாவதாக. அமர்வோம். இப்பொழுது திருமறை பாடம் படிக்க கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 முதல் 47 முடிய. மார்க்கு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனம் 40 முதல் 47 முடிய. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சாலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலமான போது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரோ என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கன்மலையின் வெடிப்பிலிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாய் ஆகிய மரியாளும் பார்த்தார்கள். பாட முடிந்து தேவனுக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாக உண்டாக வேண்டும் என்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு முறை
வெள்ளிக்கிழமை கூடுகையிலே உங்களை சந்திக்கவும். இன்றைக்கு 6:30க்கு வந்துட்டேன். சந்திக்கவும், உங்களோடு கூட இந்த தொழுகைகளை கலந்து கொள்ளவும், உங்களுக்காய் ஜெபிக்கவும், உங்களோடு இணைந்து ஜெபிக்கவும், கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த தருணம் மிகப்பெரியது. ஆண்டவர் அதிகமாக மகிமைப்படுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் செய்தியை துவங்குகிற போது நான் சொல்வதை கேட்டிருப்பீங்க, அப்படி தானே? சண்டையும் கேட்டிருப்பீங்க இல்லையா? பிதாவாகிய தேவனாலும் பவுல் எழுதுறது தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று கிருபையையும் சமாதானத்தையும் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். இதை ஊழியக்காரன் மட்டும் தான் சொல்லுவாரா, இல்லை எல்லாரும் சொல்லுவோமா? பவுலுடைய லெட்டர் எல்லாம் துவங்குகிற போது கிருபையை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட கிருபையை, சமாதானத்தை அறிவித்து என்ன செய்வார்? லெட்டர் துவங்குவார். சரிதானா? இந்த இரண்டும் தான் நம்மை நடத்துகிறது இல்லையா? ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா, கடவுளுடைய கிருபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னொன்று சமாதானம், ஷாலோம், பீஸ். இந்த ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎஸ்ஐ அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் சர்ச், த பியூட்டிஃபுல் யூனிஃபிகேஷன் ஆஃப் த மல்டிபிள் டினாமினேஷன்ஸ் இல்லையா? அதில் இந்த ஆங்கிலிக்கன் பேஸில் இருக்கிற சபைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கம்யூனியன் ஒர்ஷிப்லேயும் போதகர் என்ன செய்வார்? ஷாலோம் அறிவிப்பார், சமாதானம் அறிவிப்பாங்க. சமாதானம் அறிவிக்கிற போது அவர் அங்கிருந்து அறிவித்து அங்கிருந்து அப்படியே அங்கே எல்லாருக்குடைய கைக்கும் அது என்ன செய்யும்? போய் சேரும். மூப்பர்கள் எல்லாம் போய் அவர் கையில் சமாதானத்தை கடவுள் பெற்றுக்கொண்டு அப்படியே என்ன செய்வாங்க? அப்படியே பொதிந்து அப்படி தருவார்கள். எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சுக்கார். அவர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வார்கள். அப்படியே அந்த சமாதானத்தை வைத்து அப்படியே தருவாங்க. அப்படியே வாங்கிட்டு இங்கே எல்லா பெஞ்சுக்கும் என்ன செய்வாங்க? அதை கொடுப்பாங்க. அப்படியே எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சடங்கு மட்டும் இல்லை, பாஸ்டர் மட்டும் சமாதானத்தை அறிவிக்கிறவர் இல்லை, எல்லா இறைமக்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் அறிவிக்கவும் தான் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். சரிதானே? இது எப்படி அறிவிக்கணும்னு சொன்னால், வழக்கமாக சர்ச்சில் நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் தான் போய் உட்காருவோம். அப்படி தானே இல்லையா? வழக்கமான இடம் இருக்கும், பிடிச்சவங்க பக்கத்தில் வசதிக்காக உட்கார்ந்துருப்போம். தப்பு சொல்லலை, அதில் தவறில்லை. ஆனால் கம்யூனியன் சர்வீஸில் சமாதானம், அருகில் இருப்பவர்களோடு சமாதானம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த வியாழக்கிழமை, வருகிற வியாழக்கிழமை வியாகுல வேளன் இல்லையா? கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், யாருக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்குதோ அவங்கள்ட்ட போய் என்ன செய்திடணும்? சமாதானத்தை கொடுத்துடணும். செய்வீங்களா? ட்ரை பண்ணுங்களேன். இன்னொன்று, வெளியே பார்க்கும்போது என்ன செய்திருவோம்? அப்படி ஒரு என்கவுண்டர் நடக்காமலேயே அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த ஆள் இப்போ இந்த கேட்டு வழியாக வரோம், அப்போ நம்ம என்ன செய்திடணும்? 2 ஸ்டெப் முன்னே வச்சு அந்த கேட்டோடு போயிட்டா பார்க்க வேண்டிய சூழ்நிலை வராது. சரி தானே? வெளியே போகும்போது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது நம்மளை தேடி சமாதானத்தை கொண்டுட்டு ஒரு ஆள் வருவோன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்தான் ஆகணும்? வாங்கி தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சடங்கு மட்டும் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஷாலோம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எவ்வளோ பெரிய வார்த்தை! உண்மை தானே? நாம் மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம உடன் தொழுகை செய்கிற நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு, நம்முடைய திருச்சி மெம்பர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? சமாதானத்தை கொடுக்க வேண்டும். அப்போ அடுத்த டைம் பேசுகிற போது, ஐயோ ஆல்ரெடி சமாதானத்தை வேற கொடுத்துட்டேன், இனி என்ன சொல்கிறது அப்படின்ன மாதிரி ஒரு தாட் என்ன செய்யும்? மைண்டில் வரும். சமாதானத்தை கொடுத்துட்டேனே. சரிதானே? ஊழியக்காரர் சமாதானத்தை அறிவிக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார் என்று சொன்னால்
அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்? சரி, பழைய ஃப்ரிக்ஷன், பழைய சின்ன சின்ன உரசல்கள் எல்லாம் வரதான செய்யும். அதெல்லாம் கடந்து சமாதானம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பொருள். அப்படிதானே? அதை போலத்தான் இறைமக்களாகிய நீங்களும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். நான் சமாதானம் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. எல்லோரும் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்றதை மறக்காமல் என்ன செய்திருக்கணும், ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் சமாதானம் கொடுத்துருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாட்டி பாஸ்டர் சொல்லுவார், அருகில் இருக்கிறோட சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். சமாதானம் அதோட மறந்துடுவோம் தானே யூஸ்வலாக. யாருக்கு கொடுத்தோம் அப்படின்றது மறந்துடுவோம். பட் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ மஸ்ட் ரிமெம்பர், இல்லையா? உங்களுடைய யாருக்கு நான் சமாதானத்தை கொடுத்தேன் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். முடிந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாண்டி தேஸ்டேயில் யார் கூட கொஞ்சம் சமாதான குறைபாடு இருக்கோ அவங்கள்ட்ட போய் என்ன செய்துருங்க, கொடுத்துருங்க. கொடுக்க வரவங்கள்ட்ட மூஞ்சை திருப்பி நிற்கக்கூடாது. எல்லோரும் என்ன செய்யணும், வாங்கிக்கணும், திருப்பி கொடுத்துடணும். சரியா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிரேனே ஊரானாகிய சீமோனும் அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பும். பியூட்டிஃபுல்லான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். லெந்து காலங்களிலே சிந்தனைக்காக, தியானத்திற்காக தரப்பட்டிருக்கின்ற எல்லா பகுதிகளுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து அதெல்லாம் தியானித்து அப்படியே நம்முடைய உள்ளம் உடைந்து ஆண்டோடைய சமூகத்திலே ஜபித்து கடந்து செல்வதற்கான ஒரு பியூட்டிஃபுல்லான பேசேஜஸ். சிந்தனைக்குள்ளாக, தியானத்திற்குள்ளாய் செல்வதற்கு முன்பதாக ஒரு பாட்டு, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. தெரியும்ல எல்லாருக்கும்? என் கூட சேர்ந்து பாடுங்க. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தனரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே பரன் இயேசுவை. கொலை செய்யவே வந்து போனாரே, கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. சிரேனே ஊரானாகிய சீமோனும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும். நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா நற்செய்திகளும் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து எழுதியிருக்கிறார்கள். யார் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு? எல்லா நற்செய்தியில் இருக்கிறார். எல்லா நற்செய்தியும் அவரை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், இந்த நாளிலே பார்க்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து படிக்க வேண்டாம். 50வது வசனத்திலிருந்து
நாம் பார்க்கிற போது அங்கேயும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். 51வது வசனத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. ஆலோசனைக்காரன் சனகரீம் சங்கத்தினுடைய, நான் கடந்த வெள்ளி வந்திருக்கும்போது சனகரீம் சங்கம் பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த சனகரீம் சங்கத்தில் இருக்கக்கூடிய 71 உறுப்பினர்களிலே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு மெம்பர், ஒன் ஆஃப் தி ஓட்டிங் ரைட் மெம்பர். அப்போ இயேசுக்கு தண்டனை தருவதற்கு யுனானிமஸா எல்லாரும் என்ன செய்யல? டெசிஷன் எடுக்கல. இட் வாஸ் நாட் அ யுனானிமஸ் டெசிஷன், ரைட்டா? யாரு கையெழுத்து போடல? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவுக்கு விரோதமாக என்ன செய்யவில்லை? கையெழுத்து போடவில்லை என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஒரு கட்ஸ் வேணும்ல அவருக்கு, சரிதானே? எப்படியும் கொன்றுவாங்கன்னு தெரியும், சரி செத்து தான் போகிறாரு, அதற்கு பிறகு ஏன் நம்ம இந்த எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி பொலிட்டிக்கலாக என்ன செய்யல, பிளான் பண்ணவே இல்லை. ரொம்ப தெளிவாக என்ன செய்தார்? அவர் அதற்கு சம்மதியாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு யூத வரலாறு தெரிந்தவன், மேசியா வருவார் என்று காத்திருந்தவர், அந்த மேசியா இவர்தான் என்று சொல்லி நன்கு அறிந்து கொண்டவர், இவரை கொலை செய்வதற்கு எல்லாரும் சேர்ந்து நின்றபோது அவர்களுக்கு உடன்படாமல் இருந்தவர் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வாசித்த பகுதியிலே மார்க்கு 15வது அதிகாரத்திலே பார்க்கிற போது 43வது வசனத்திலே பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டார். எப்படி போனாரு? துணிந்து போய். ஏன் அப்படி அதை பர்டிகுலரா ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க? ஆண்டவர் ஒரு 12 பேரை கூட வச்சிருந்தார், அப்படி தானே? 3 வருஷம் சாப்பாடு போட்டு வச்சு ரொம்ப அது ஒன்று போயிடுச்சு, 11 பேர் கூட இருந்தாங்க. பேதுரு எப்படிப்பட்டவர்? செலோட், he was a செலோத்தே கிறிஸ்டியன், எப்போ வாழ் வைத்திருப்பார். யாரை என்ன செய்யல? காணல. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? போய்விட்டார்கள். அனைவரும் போய்விட்டார்கள். ஆண்டவர் இறந்தும் போய்விட்டார். இப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? முறையாக யூத முறைப்படி அவரை என்ன செய்ய வேண்டும்? அடக்கம் செய்ய வேண்டும். அதற்கு பிலாத்துவினிடத்திலே போய் தான் அதிகாரம், அனுமதி வாங்க வேண்டும். சனகரீம் சங்கத்தில் அந்த அதிகாரம் இல்லை, பிலாத்துவினிடத்திலே செல்ல வேண்டும். பிலாத்துவிடத்திலே துணிந்து போய் கேட்டார் என்று ரொம்ப தெளிவாக மார்க்கதை எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, துணிந்து போய் கேட்டார் என்று சொல்லி மத்தேயு 27 இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரத்தினுடைய 57 அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி சொல்லுகிறார்கள். இயேசுவின் சரீரத்தை கேட்டார், பிலாத்து கட்டளையிட்டார். அந்தப்படி சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கன்மலையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் பெரிய கல்லை புரட்டி வைத்து போனார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் அதை உங்களுக்கு சொல்றேன். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்திலே அதிலும் அரிமத்தியா ஊரானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை பற்றி யோவான் 19வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து, யூதருக்கு பயந்ததினால் இயேசுவின் அந்தரங்க சீஷனுமாகிய, யார் அவ? அந்தரங்க சீஷனாகிய யோசேப்பன் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு வெளியரங்கமான சீடர்களும் இருந்தார்கள், அந்தரங்கமாக ஆண்டவருக்கு சீடர்களும்
இருந்தார்கள் இல்லையா? அதுல ஒருவர் யாரு? இந்த யோசேப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அவரும் அவரோடு கூட இன்னொருவர் இணைந்து கொள்கிறார். யார் அவரு? நிக்கோதேமு. யாரு? நிக்கோதேமு. யோவான் செய்தியிலே 3ஆம் அதிகாரத்தில் படிப்போம் இல்லையா அவரை பற்றி? ஒரு மரத்துக்கு கீழே நீ உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்த நான் பார்த்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? அந்த நிக்கோதேமு அவரோடு கலந்து கொள்ளுகிறார். அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அடக்கம் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு யூதரை அடக்கம் பண்ணுகிற முறைப்படி அடக்கம் செய்யவில்லை. வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளை போளம் ஆண்டவருக்கு காணிக்கையாக படைத்தாங்கல்ல. எப்போ படைத்தாங்க? அவருடைய பிறப்பின் போது வெள்ளை போளம் அவருக்கு காணிக்கையாக படைக்கப்பட்டது. படைத்தவர்கள் ஞானிகள். எவ்வளோ படைச்சிருப்பாங்க? நம்ம வழக்கமாக ஸ்கிட்டு சண்டே நம்ம கிறிஸ்மஸ் டைமில் ஸ்கிட் போடும்போது நான் நடித்திருக்கிறேன். அப்போ தங்கம் பொன் வெள்ளை போளம் தூபம் இருக்கும். அப்போ இந்த வெள்ளை போளம் அந்த பொன் எவ்வளோ கொண்டு போவோம்? ஒரு சின்ன தீப்பெட்டியில் மஞ்சள் கலர் அழகாக அடைச்சி தருவாங்க. சின்ன தீப்பெட்டியாக இருக்கு. என்ன பொண்ணு ரொம்ப விலை கூடுதல் இல்லை, சிறு. வெள்ளை போளத்துக்கு அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து என்ன கொஞ்சம் பெருசாக என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு அரண்மனையிலே பிறந்திருக்கிற ஒரு அரசனை காணுவதற்காக ஞானிகள் போகிற போது தீப்பெட்டி சைஸுக்கெல்லாம் தங்கம் கொண்டு போயிருக்க வாய்ப்பில்லை. எப்படி கொண்டு போயிருப்பாங்க? பெரிய சாக்கில் தங்கம் எல்லாம் சுமக்க முடியாமல் அந்த ஒட்டகத்துல எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. கொட்டியிருப்பாங்க அங்கே இல்லையா? இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் டைரக்ட் என்ட்ரி. பாக்கெட்டில் தங்கப்பட்டியை ஒரு பாக்ஸில் வச்சுட்டு ஆண்டவரை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே என்ன செய்திருக்க மாட்டான், விட்டிருக்க மாட்டான். சரிதானே? அரண்மனையில் டைரக்ட் என்ட்ரி அரசனை பார்ப்பதற்கு என்று சொன்னால் கொண்டு வந்திருக்கக்கூடிய திரளான செல்வம். வாயில் நிற்கிறவன் வாய் அடைத்து போயிருப்பா, ஏன்னா இவ்வளவு செல்வம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. வெள்ளை போளம், அந்த வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து அவருக்கு அவருடைய சரீரத்திலே பூசப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு யூதருக்கு எப்படி கடைசியாக அடக்கம் செய்வதற்கான மரியாதை செய்யப்படுமோ அந்த அளவிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யப்பட்டது. பிறப்பிலும் அப்படிதான். தீப்பெட்டி சைஸு மோதிரம் வாங்கிட்டு போனாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சாக்கு கணக்கில் தங்கம் கொண்டு போனார்கள். பிறந்திருப்பது அரசன் என்று சொல்லி கொண்டு போனார்கள். அதை போல மரிக்கும் போதும் எல்லாரும் ஓடி போயிட்டாங்களா இருக்கலாம். ஆனால் அவருடைய அந்தரங்க சீடர்களாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் அவர்களிடத்தில் இருந்த திரளான செல்வத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று மகிழ்ச்சியோடு செலவு செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இவரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இல்லையா? அப்படிதானே? ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவருக்கு. சொசைட்டியில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். ரொம்ப வெல்தி பர்சன், ரொம்ப செல்வந்தர். அவர் சொந்தமாக கல்லறை தோட்டம் வெட்டி வைத்திருக்கக்கூடிய, சொந்தமாக வெட்டி வச்சிருக்கிறார் அவருக்குன்னு. அப்போ எந்த அளவிற்கு செல்வந்தராக இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம இந்த டாடா ஓனர் தான் என்ன செய்தார், அப்படியெல்லாம் வைத்திருந்தார் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி தானே? ரத்தன் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவருடைய அந்த கடைசி காலத்திற்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்திருந்தார், ரொம்ப நேரத்தையே ஒழுங்கு பண்ணியிருந்தார்னு சொல்லி. அவ எவ்வளோ பெரிய செல்வந்தர். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய அந்த கடைசி காலத்திற்கு என்று சொல்லி செய்து வைத்திருந்தக்கூடிய சில ஒழுங்குகளை பார்த்தால் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் என்று சொல்லி தெரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டாருங்க. யாருமே அவருக்கு சொந்தம் கொண்டாட இல்லை. அவருடைய தாயார் பக்கத்தில் சில பேர் நிற்கிறார்கள். ஆனால் இந்த ரகசியமான சீடனுக்கு ஆண்டவரை கடந்து போயிருக்க முடியும். இப்போ செலவு பண்ணா அவருக்கு தெரியவா போகுது? நிறைய விஷயம் லாஜிக்கா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
உயிரோடு இருக்கும்போது நம்ம நினைச்சுவோம் சில வேலைகளில் செலவு பண்ணிடுவோம். ஏன்னா அந்த மனுஷன் பார்த்துட்டு போயிடட்டும் இல்லையா, சரி வந்தா செலவு பண்ணாம்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்படியாவது செலவு பண்ணுவோம் இல்லையா. நான் செலவு பண்றேன்றத யாருக்கு செலவு பண்ணணும் அந்த மனுஷன் என்ன செய்தார், பார்த்தார். இது அவருக்கு தெரியுமா? அவர் என்ன செய்தார், உலக பிரகாரமாக அவர் மரித்து போனார். சரி, அவருக்கு முகமாவது முகம் மாதிரி இருந்திருக்குமா? எப்படி இருந்திருக்கும்? இது யாருன்னே அடையாளம் தெரியாத அளவிற்கு சிதைக்கப்பட்டிருந்தார். உண்மைதானே? உண்மைதானே? சாதாரணமாக ஒரு பிஎம் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு உடலை எப்படி தான் கொண்டு வருவாங்க, ரொம்ப கவர்ட் சும்மா சிம்பிளாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆண்டவருடைய உடல் எத்தனை பிஎம் பண்ணப்பட்டிருந்தது, எத்தனை போஸ்ட்மார்ட்டத்திற்கு ஈக்குவலாக கிழிச்சிட்டாங்க இல்லையா. அடித்து துவைத்து கிழிக்கப்பட்டிருந்தார். அடையாளம் தெரியாத உருக்குலைந்தவராய் மாறி போயிருந்தார். அதற்கு பிறகு அவரை எடுத்து முறைப்படியாக ஒரு அரசனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடு அடக்கம் செய்வதற்கு முன்வந்த ஒரு சிறந்த சீடனாக, துணிந்த ஒரு சீடனாக, அந்தரங்க சீடனை எப்போ வெளிப்படுத்தணுமோ அப்போ வெளிப்படுத்தின ஒரு சீடனாக இந்த அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்காக தன்னை தந்த ஒரு அனுபவத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். தன்னுடைய பதவி, அதற்கு பிறகு இவரை சான்கெட்ரின் சங்கத்தில் வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இருந்திருப்பாரா? மெம்பர்ஷிப் இருந்திருக்குமா? அதுக்கு பிறகு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தாங்க. உயிர் தொழவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடக்கம் பண்ணுவதற்கு யாராவது இருந்தாதானே அதை பற்றி யோசிக்கணும். கல்லை ஆண்டு உயிர் தெழுந்து விடுவார், அது 100%. ஆனால் ஒரு அடையாளம் வேண்டும் இல்லையா. ஒரு கல்லறையிலிருந்து அவர் உயிரோடு எழுந்து சென்றார் என்பதை இந்த உலகம் இன்று வரைக்கும் சாட்சியாய் அறிவித்துக் கொண்டிருக்கிறதே. அதற்கான பிளாட்ஃபார்ம் அங்க இருந்தது அன்றைக்கு இல்ல. அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஸ்பேஸுக்கு இடம் இல்லாமல் அவரை தெளிவாக செய்தார்கள். எல்லாவற்றையும் பிளான் பண்ணி அவரை கொலை செய்தவர்கள் அவ்வளவு தெளிவான பிளான் பண்ணப்பட்டது. ஆனால் அவர்கள் எதிர்பாராத ஒரு விஷயம், இவருக்கு இப்படி ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு அடக்கம் நடத்துவார்கள் என்று சொல்லி யாரும் என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக தன்னுடைய இடம் தந்து, தன்னுடைய கல்லறை தந்து, ஒரு அரசனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையோடு அவர் என்ன செய்தார். வெள்ளை போலம் எல்லாம் எல்லாருக்கும் என்ன செய்திட மாட்டாங்க, கொடுத்து விட மாட்டார்கள். கரிய போலம் வெள்ளை போலம் கொடுத்து அவரை அடக்கம் செய்தார்கள். பிறக்கும்போது கொடுத்த அந்த மரியாதை, அரசனுக்கு கொடுத்த மரியாதை, அரச குழந்தைக்கு அதை மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்காக தன்னை தந்த ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பிடத்திலிருந்து. அதற்கு பிறகு அவருடைய சீடர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு. அதில் நாம் ஒரு கிரிட்டிக்குமே சொல்ல வரல. ஆனால் அந்த இடத்துல அவருடைய ரகசியமான ஒரு சீடனை நாம் என்ன செய்திடக்கூடாது, ஒருபோதும் மறந்து போய்விட முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சீடனாக இருக்கிறார். தன்னுடைய பதவி, தன்னுடைய செல்வம், தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக தியாகமாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் கொடுத்தார். அவர் கொடுத்த பிறகுதான், அவர் இப்படி ஒரு அடக்கம் அவருக்கு ஆண்டவருக்கு நடத்திய பிறகுதான் ஒரு ஆலோசனை கூட்டம் மறுபடியுமாய் கூடுது. இந்த கல்லறைக்கு என்ன செய்யணும், மிகப்பெரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லி. அதற்கு முன் வரைக்கும் ஆண்டவரோடு அறையப்படுகின்ற கல்லர்களுக்கெல்லாம் அடக்கம் நடக்குமான்னு தெரியாது. புரியுதா? காலை உடைச்சிருவாங்க, கால் எலும்பை உடைத்து கொண்டு போடுவார்கள். அங்கிருந்து எடுத்து இந்த மாதிரி கிளைம் பண்ணுறதுக்கு யாராவது போவாங்களா? அப்புறம் வாய்ப்பு குறைவு. அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கென்று, சும்மா தூக்கி போடுவதற்கென்று சொல்லி இடங்கள் இருக்கும், அங்கே என்ன செய்வாங்க, போட்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி ஒரு ரகசியமாக இருந்த ஒரு சீடர். நாம் எல்லாம் ஆண்டவருடைய சீடர்கள். ஆண்டவர் நமக்கு
நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, பதவி, இன்ஃப்ளூயன்சஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸை இப்போ நான் யூஸ் பண்ணா இந்த சமூகம் என்னை ஒரு லேபிள் பண்ணிரும், பிராண்ட் பண்ணிரும். ஸோ ஐ வில் நாட் யூஸ் மை இன்ஃப்ளூயன்ஸ், ஐ வில் நாட் யூஸ் மை வெல்த் என்று சொல்லி பல தருணங்களில் ஆண்டவருக்காக நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்திருக்கிறோம், பல வேளைகளில் பின் வாங்கியிருக்கிறோம் இல்லையா? உண்மைதானே? என்னையும் சேர்த்து தான் பின் வாங்கி இருக்கிறோம். அரசிலே நல்ல உயர் பதவிகளிலே இருக்கக்கூடிய நபர்கள் கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக நின்ற அனுபவங்களையும் அநேகம் சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் சொல்லி என்ன செய்ய முடியாது, அவங்களை வெளிக்காட்ட இந்த இடத்துல இன்னார் இருக்கிறார், நமக்காக நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டாம், சொல்லிட வேண்டாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற எல்லாவற்றையும் அவருக்காக பயன்படுத்துகிற அவருடைய சீடர்கள் இன்று அநேக இடங்களில் இருக்கிறார்கள். அதை மறுத்துவிட்டு செல்லக்கூடிய சீடர்களும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இந்த லெந்து காலத்திலே நம் அனைவருக்கும் ஒரு பாடமாகிறார். துணிந்து நின்றார். தனக்கு இருந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் உதறி அவருக்கு நிச்சயமாக அதில் ஒரு திரும்ப ஒன்று கிடைக்கும்னு எல்லாம் அவர் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது இல்லையா? எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு இதை செய்திருவோம், நாளைக்கு நமக்கு கிடைத்திரும் என்று சொல்லி அதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே செய்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக தன்னை தந்த ஒரு அருமையான அனுபவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தழுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த உலகம் விசுவாசிப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு தந்த ஒரு மிக முக்கியமான சீடனாக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு நிற்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும், பார்க்க முடிகிறது. அப்போ அதிசயங்கள், அற்புதங்கள் நடைபெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பல வேளைகளிலே பிளாட்ஃபார்ம் அமைத்து தர வேண்டும். There should be a platform to perform the miracles. God is willing to perform miracles, but we must prepare the platform. ஆண்டவருடைய சீடன் ஒருவன் போய், ஆண்டவரே அவர் ரெடியா இருக்கார், ஐ அம் ரெடி டு பெர்ஃபார்ம் அ மிராக்கிள். ஆண்டவர் இவர்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன செய்தாங்க, அங்கே அமைத்து கொடுத்தார்கள். ஆண்டவர் அந்த பிளாட்ஃபார்மில் நின்று ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் செய்தார். நாம் ஆண்டவருக்காக பிளாட்ஃபார்ம் அமைத்து தர வேண்டிய நம்முடைய பொறுப்பையும் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸையும் நம்முடைய வெல்த்தையும் பயன்படுத்தி ஆண்டவருக்காக பிளாட்ஃபார்ம் அமைத்து தர வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் என்பது இந்த பகுதியிலிருந்து நமக்கு தெளிவாக புரிகிறது. இன்னொருவர் இருக்கிறார், சிரேனை ஊரானாகிய சீமோன். இன்னொரு பாட்டு படிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல் தான், இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாடல் சேர்ந்து பாடலாம். இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, இப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ, அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலேயதோ, 5-6 கோடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பருகுது. பாவியான கள்ளனும் ஊற்றில் மூழ்கினான், பாவ மன்னிப்பானந்தம் கண்டு பூரித்தான். பாவியான கள்வனும் ஊற்றில் மூழ்கினான், பாவ மன்னிப்பானந்தம் கண்டு பூரித்தான். இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, எப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ, அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலேயதோ, 5-6 கோடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பருகுது.
அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பை பற்றி பார்த்தோம். இன்னொருவர் சிரேனை ஊரனாகிய சீமோன். இவர் எந்த இடத்துல ஆண்டவரோடு கூட பயணப்படுகிறார்? சிலுவையை சுமக்க முடியாமல் ஆண்டவர் தடுமாறி விழுகிற போது இந்த சிரேனை ஊரனாகிய சீமோனை என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்துல பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல், ஒரு சோஷியல் எல்லாம் பொதிந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இந்த சிரேனை ஊரனாகிய சீமோனுக்கு பின்னால் இருக்கிறது. நான் கல்லூரியில் படிக்கிற போது, சென்னையில் தியாலஜி படிக்கிற போது தங்கி படிக்கிறோம் இல்லையா, ரெசிடென்ஷியல் காலேஜ் ஆச்சு. பலவீனப்பட்டோம் என்று சொன்னால் மருத்துவமனையில் என்ன செய்வாங்க? சேர்ப்பாங்க. சிஎஸ்ஐ கல்யாணியில் தான் என்ன செய்வாங்க? ஒன்று சேர்த்து விடுவார்கள். அப்படி ஒருவரை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் பிரின்சிபால்ட்ட இருந்து ஒரு சர்க்குலர் எல்லா கிளாஸுக்கும் வரும். யாரு இன்னாருக்கு பைஸ்டாண்டரா போக விரும்புகிறீர்கள் என்று சொல்லி. பைஸ்டாண்டரா யாராவது போனீங்கன்னு சொன்னால் அதுக்கான ப்ரிவிலேஜஸையும் அழகாக பிரின்சிபல் நோட் பண்ணி என்ன செய்வார்? சர்க்குலர் அனுப்புவார். உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் கொடுக்கப்படும், உங்களுக்கு அங்கே உள்ள உணவெல்லாம் என்ன செய்கிறோம்? கொடுக்கப்பட்டுரும். அந்த டைமில் இங்கே போடக்கூடிய அசைன்மெண்ட்டு, இந்த டேட்ஸில் சப்மிட் பண்ண வேண்டிய இந்த அசைன்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க. உடனே அதற்கு நிறைய பேர் என்ன செய்வோம்? அப்போது நான் போனதில்லை, இருந்தாலும் நண்பர்கள் என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. இந்த அட்டெண்டன்ஸ் நெருக்கமாக இருக்கிறவங்க, அந்த அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாயிடும் போல் இருக்கே என்று இருக்கிறவர்கள் எல்லாம் அதில் என்ன செய்வார்கள்? போய் நான் போகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக போய்விடுவார்கள். பைஸ்டாண்டர்ஸ். ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க, ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பைஸ்டாண்டர், ஒரு பேஷண்ட் கூட இருக்கணும். ஒன் பைஸ்டாண்டர் வில் பி அலௌடு இன் ஐசியூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாரப்பா இந்த பெட்டுக்கு பைஸ்டாண்டர் யாரு என்று சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பைஸ்டாண்டராக சிலுவையை சுமப்பதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு அடிமை யாரு? சிரேனை ஊரனாகிய சீமோன். அவர் ஒரு அடிமை. இந்த அடிமையாக அவர் இருக்கிறார். இந்த சிரேனே அப்படின்ற ஊர், அரிமத்தியா ஊர் ரொம்ப முக்கியம். அந்த ஊர்கள் ரொம்ப முக்கியம். சிரேனை ஊரனாகிய சீமோன் என்ற உடனே அந்த சைரீன் அப்படின்ற ஊர் லிபியாவில் இருக்குதான். நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய லிபியாவில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த சைரீன் சைமன். அந்த இடத்திலே வாழுகிற மக்கள் எல்லாம் கருப்பர் இனத்தை சேர்ந்தவர்கள். ஒரு லாட்டின் அமெரிக்கனாக இருக்கலாம், அல்லது ஒரு கருப்பர் இனத்தவராக அவர் இருக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சில ஒழுங்குகளை பற்றி பார்க்குகிற போது, அப்போ கருப்பு இனத்தவர்களை அந்த நாட்களிலே எப்படி பயன்படுத்தி வந்தார்கள்? அடிமைகளாக, அடிமை வேலை செய்வதற்கென்று சொல்லி பயன்படுத்தி வந்தார்கள். வீட்டில் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னால் யாரை தான் வாங்கிட்டு வருவாங்க? அடிமைகளாக. கருப்பின இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டு வந்த அந்த காலகட்டத்திலே நாம் அந்த உண்மையை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்னது? ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கின்ற ஒரு பாக்கியத்தை என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த சூழ்நிலையிலே யாரோ ஒருவருக்காக யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறார்? அடிமையாக பயன்படுத்தப்படுகிறார். பைஸ்டாண்டரே வாடா சிலுவை சுமந்துட்டு போ என்று சொல்லி கட்டளை தான் அவருக்கு வந்தது. ஏதோ கியூவில் நின்று போய் யாரும் என்ன செய்யலை? சிலுவை சுமக்கவில்லை. இன்றைக்கு தெரிந்திருந்தால் எல்லாரும் கியூவில் போயிடுவோம். ஆண்டவருக்கு சிலுவை சுமக்கணுமா? ஓடி போயிடுவோம் இல்லையா? அன்னைக்கு அப்படி இல்லை. அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு அரசியல் ஒரு கைதியாக இருக்கிறார். இப்போ யாரும் போகவில்லை. ஒரு அடிமையை அதற்கென்று சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை சிலுவை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவர் என்ன செய்கிறார்? ஆண்டுடைய
சிலுவையை சுமந்து போகிறார். அந்த சிலுவை ஃபுல்லாக எப்படி இருந்திருக்கிறோம்? அவ்வளோ பிளட்டாக தான் இருந்திருக்கும் இல்லையா? ஆண்டவருடைய அந்த 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 மர சிலுவை முழுக்க அவர் தூக்க முடியாமல் தூக்கி அவருடைய பிளட் எல்லாம் அதில் வடிந்திருக்கும். எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு அப்படி சுத்தமாக கொடுத்துருப்பாங்களா? அவருக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்ன செய்திருப்பார்? அந்த சிலுவையை சுமந்து ஆண்டவருக்காக வந்திருப்பார். ஒரு அடிமையாக யாரோ ஒரு மனிதனுடைய வீட்டில் அடிமை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய, பண்டிகையை கொண்டாடுவதற்கு என்று சொல்லி எருசலேமுக்கு ஒருவேளை குடும்பமாக வந்திருக்க வாய்ப்புண்டு வந்திருக்கக்கூடிய இவர் கற்பனத்தவரை சேர்ந்தவர் என்று சொல்லுகின்ற ஒரு அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார்கள்? சிலுவை சுமப்பதற்கு பணிக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர் சிலுவை சுமந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக உடன் பயணிக்கிற ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் இந்த சீடன், சிறைனைவரானாகிய சீடன் சீமோன் என்கின்ற சீடன் கொடுக்கிறார். அவருடைய ஸ்டேட்டஸ் அன்னையிலிருந்து மாறுகிறது. அடிமை என்று சொல்லுகிற ஸ்டேட்டஸ் அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்கிறது? மாறுகிறது. கருப்பினத்தை சேர்ந்தவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா? அன்னைக்கு செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? ஆனால் அந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்த இந்த சமூகத்தைச் சேர்ந்த கருப்பு இனத்தவர் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்த இந்த சீமோனுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நான் ஒரே ஒரு ஆதார வசனம் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் முதல் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:1. அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையில பர்னபாவும், இவர் பவுல் கூட அடிக்கடி பயணப்படுகிறவர், நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனேவரானாகிய லூகியும் அப்படின்னு போயிட்டு இருக்குது. அதுல நீகர் என்னப்பட்ட சிமியோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தான்? இந்த சிரேனேவரானாகிய சீமோன் என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். நீகர்னு போட்டிருக்கல. நீகர்னா என்னது? கருப்பினத்தை சேர்ந்த நீகரோன்னு சொல்லிடுவோம் இல்லையா? நீகர் என்னப்பட்ட சிமியோன் என்று எழுதப்பட்டிருக்கிறவர் கடவுளுடைய ஊழியத்தை பர்னபா, பவுல் இவர்களோடு இணைந்து செய்வதற்கான ஒரு பாக்கியத்தை அந்தியோகிய திருச்சபையில் உள்ள அந்த திருச்சபை அவருக்கு கொடுத்திருந்தது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? அவருடைய சமூகத்திலே அவர் சுமந்து கொண்டிருந்த அடிமை பணி செய்கிறவர் என்று அவர் சுமந்து கொண்டிருந்த அந்த சமூக அவல பெயர் அவருக்கு மாறியதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை சுமந்து அவருடைய இரத்தத்திலே குளித்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மகன் ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கு அவர் தகுதி இல்லை என்று சொல்லி யார் ஒதுக்கிவிட முடியும்? ஒதுக்கிட முடியுமா? பேதுரு எப்படிப்பட்ட வைராக்கியம் படைத்தவர் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவர் பேதுருவை மாற்றுவதற்காகவே பல தருணங்களிலே பேதுருவோடு அவர் இடைபெற்றிருக்கிறார், என்கவுண்டர் ஆயிருக்கிறார். பல இடங்கள்ல ரொம்ப டேர் பண்ணியிருக்கிறார் சொல்ல முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பேதுருவும் என்ன செய்ய முடியவில்லை? இவர் ஊழியக்காரனாவதை தடுக்க முடியவில்லை. அந்தியோகிய திருச்சபை இந்த நீகர் எனப்பட்ட சிமியோனை கடவுளுடைய ஊழியக்காரனாக ஏற்றுக்கொண்டது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அவருடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், அவர் சுமந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அப்படியே மாறிப்போனது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு நடப்பதற்கு, கிறிஸ்துவோடு உடன் பயணிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்த அவருடைய சீடன், அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிப்போனது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவோடு உடன் பயணிக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? கிறிஸ்துவுக்காக அவரோடு பயணிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன செய்கிறோம்? நாம் சுமந்து வருகிற ஸ்டேட்டஸ் இன்றைக்கு வரைக்கும்
நமக்கு லேபிள் பண்ணப்பட்டிருக்கிறோம் இல்லையா, ஒரு லேபிள் இருக்கும் சில வேளைகளிலே. அந்த லேபிள் எல்லாம் எங்கே போகும்னு தெரியாது. ஆண்டவரோடு பயணம் செய்கிற, அவரோடு பயணம் செய்கிற சீடன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். சாட்சியாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும். பல ஸ்டோரிஸ் என்ன செய்யலாம், நாம் சொல்ல முடியும். உங்களுக்கே தெரியும் நம்முடைய வாழ்க்கை ஸ்டேட்டஸும் ஆண்டவர் எப்படி மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக பயணம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு உன்னதமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மகனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். யூகேல சைரீன் மூமெண்ட் என்று ஒன்று இருக்கிறது. சைரீன் மூமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைரீன் மூமெண்ட், சைமன் கம்யூனிட்டி ரெண்டு ஒரு சோஷியல் கன்சர்ன் ஒரு போர்டு மாதிரி வச்சிருக்கிறாங்க. சைரீன் மூமெண்ட் 1980s ஸ்டார்ட் பண்ணது. அது இட்ஸ் சப்போர்ட்டிங் த ஆப்பிரிக்கன் கரீபியன் கம்யூனிட்டிஸ் வித் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சைமன் கம்யூனிட்டி என்பவர்கள் to work with the people experiencing homelessness and exclusion. வீடு இல்லாமல் இருக்கிற, தள்ளப்பட்ட, ஒதுக்கிவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களோடு இந்த சைமன் கம்யூனிட்டி இந்த நாளிலும் அவர்களோடு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சைரீன் மூமெண்ட் எஸ்பெஷலி இந்த கரீபியன் ஆப்பிரிக்கன் பேக்ரவுண்டிலிருந்து வரக்கூடியவர்களுடைய மென்டல் ஹெல்த், அதோடு மென்டல் இஷ்யூஸுடைய அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாறு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தூரத்தில் இருந்து உதவுகிறவர்கள் மட்டுமில்லை, எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு எங்கேயோ காணிக்கை கொடுப்போம் நம்ம, அது தவறு என்று சொல்லவில்லை. தூரத்திலிருந்து உதவுவதை போல அல்லது அதை விட ஒருபடி உயர்ந்தது அவர்களோடு நடத்தல். த வாக் வித் என்று சொல்லுவோம் இல்லையா, வாக் வித் கிரைஸ்ட். The experience of walk with Christ, walking with Christ, அவரோடு நடக்கிற அனுபவம் இந்த உலகத்திலே பல இடங்களிலே நமக்கு, அவருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, கிறிஸ்துவுக்காக இன்னொருடைய துன்பத்தை சுமந்து கொள்ளுகிற, அந்த துன்பத்திலே பங்கு பெறுகிற, நம்முடைய செல்வத்தையோ நம்முடைய காரியங்களையோ அதற்காக செலவிட்டு பயன்படுத்துகிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவம். 1 மைல் தூரம் உன்னை ஒருவன் வர பலவந்தம் பண்ணினால் 2 மைல் போன ஆண்டவர் சொல்லிட்டார். ஒருவேளை அந்த வசனங்கள் எல்லாம் இவருக்கு அப்படியே அப்ளை ஆகி அவருடைய வாழ்க்கையை எப்படியோ மாற்றி கொண்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, முடிச்சிடறேன், முடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான 2 சீடர்கள், ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியமான, நமக்கு மிகவும் முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய 2 அழகான மனிதர்களை பற்றி, அழகான சீடர்களை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக நமக்கு தென்னிந்திய திருச்சபை அழகாய் கொடுத்திருக்கிறார்கள். சிரேனை உரானாகிய சீமோனும் அரிமத்தியா உரானாகிய யோசேப்பும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்காக பிளாட்ஃபார்ம் அமைக்கக்கூடிய தருணங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. அந்த தருணங்களை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்காக, ஊழியத்திற்காக, ஆண்டுடைய திருப்பணிக்காக, அவருடைய மிராக்கிள் நடக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும், பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பதவிகள், பொறுப்புகள், கவர்மெண்ட்டில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில அங்கீகாரங்கள், சமூகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற சில பொறுப்புகள், இவைகளை நாம் என்ன செய்யலாம், அதற்கு பயன்படுத்தலாம். இந்த ஜோசப் மாதிரி, அதை போல சிரேனை உரானாகிய சீமோன் வாழ்க்கையில் நம்முடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப லேபிள் வித்தியாசமாக குத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த சமூகம் மாற வேண்டுமா, ஆண்டவர் உடன் அவருக்காக நாம் நடப்பதற்கு ஆயத்தமாகிற போது, உடன் பயணம் செய்வதற்கு ஆயத்தமாகிற போது நிச்சயமாகவே இந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம விட்டு என்ன செய்கிறோம், மாறி போய்விடும். மிகப்பெரிய அங்கீகாரமும் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு என்பதை நான் நிச்சயம் முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் அமைத்து தருவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் வீழ்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். என்றபடியே 56வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். உருகாயோ நெஞ்சமே குரிசினில் அந்தோபார் பாடல் பாடுகிற போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். உருகாயோ நெஞ்சமே குரிசினில் அந்தோபார் கரம் கால்கள் ஆடியேறி தீருமேனி நையுதே மன்னுயிர்கார் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னவதாம் இந்நிலமெல்லாம் புறக்க ஈனக்கோரு சேரினார். தாகமின்றி நாவரண்டு தங்கமேனி மங்குதே ஏகமாறன் கண்ணயர்ந்து எத்தனையா ஏங்குகிறா மூவுலகை சிலுவையில் தொங்கினார். வல்ல பேயை வெல்லவானம் விட்டு வந்த தெய்வம் பாராய் உள்ளறிதோ நன்றி கேட்டு போரம்பாக்கி நாரன்றோ. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே இந்த வெள்ளிக்கிழமை ஜெப கூடுகையிலே குறிப்பாக லந்து நாட்களிலே கூடிவர ஆண்டவர் தந்த கிருபைகளும் இரக்கங்களும் மிகவும் பெரியது. ஆண்டவருக்கு அன்பாயிருந்த ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அன்போடு ஆண்டவரை நேசித்த ஆண்டவருடைய அன்பு சீடர்களை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அரிமத்தியவரனாகிய யோசேப்பும் சிறைனைவரனாகிய சீமோனும். நாம் இதிலே யாராக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு அன்பாக அவர் தெரிந்து கொண்ட, ஆண்டவரோடு இருந்து எல்லா அற்புதங்களையும் கண்டு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த அந்த சீடத்துவத்தை அவருடைய பயத்தினாலே விட்டு ஓடிப்போன சீடர்களும் உண்டு. ஆனால் அரிமத்தியவரனாகிய யோசேப்பு ஆண்டவருக்கு விரோதமாக
கூட்டம் கூடிய போது அந்த இடத்துல இருந்து தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருக்காக நின்றார். தீமையான காரியங்களுக்கு ஒன்றும் துணை போகாமல் நின்றார் என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. தன்னுடைய துணிச்சலை ஆண்டவருக்காக வெளிப்படுத்தினார் என்று பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோசேப்பு என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய அரச பரம்பரையிலே இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பொன் வெள்ளை போலம் தூபவர்க்கம் காணிக்கையாய் பெற்றுக்கொண்டவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அதிலே ஒன்று கூட குறையாமல் அதற்கு அதிகமாகவே செய்து இந்த உலகத்தில் அவரை நல்லடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கும் சாட்சியாக இருப்பதற்கு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த களம், அடித்தளம், த பிளாட்ஃபார்ம், அதில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிற அன்பான சீடர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரோடு கூட நடந்த, அவருடைய துயரத்திலே பங்கு கொண்ட, இந்த பாரத்தை ஆண்டவருக்காக சுமந்து கொல்கதா மலை வரைக்கும் ஆண்டவருடைய இரத்த காயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இரத்தத்தை எல்லாம் சரீரத்திலே அப்படியே ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடந்து வந்த சிரேனேபுரனாகிய சீமோன், நீ அடிமைதானே என்று சொல்லி அடிமை பணிக்காக அவரை அந்த இடத்திலே அழைத்தார்கள். ஆனால் கடவுள் அவரை ஆண்டுடைய கனமான பணிக்கு என்று சொல்லி தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகள் கடவுளுக்கென்று இந்த திருச்சபைகளிலே ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. ரூஃபஸ், அலெக்சாண்டர் என்று சொல்லுகின்ற அவருடைய பிள்ளைகள். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்கிற போது, தியானிக்கிற போது நம்முடைய உள்ளம் உடைகிறது, நம்முடைய உள்ளம் நொறுங்குகிறது. எனக்காய் நீ என்ன செய்தாய்? உனக்காய் நான் மரித்தேனே, எனக்காய் நீ என்ன செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தை துளைக்கிறது அல்லவா? ஆண்டவருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாக என்னுடைய ஸ்டேட்டஸை, என்னுடைய வாழ்க்கையினுடைய பல காரியங்களை, பல லேபிள்ஸை மாற்றி என்னுடைய டெசிக்னேஷனை உறுதிப்படுத்தி கொடுத்தவர் என்னுடைய ஆண்டவர். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்காக எந்த இடத்துல, ஆண்டவருக்காக எந்த இடத்துல, இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த இடத்துல நான் எப்படி நின்றிருக்கிறேன், எத்தனை அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுவதற்கு நான் களமாய் நின்றிருக்கிறேன், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தியானிக்கவும், ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு தந்து நம்மை பார்த்து நிற்கின்றார். அவருடைய ரத்தம் வழிந்தோடுகின்ற சிலுவையை சுமக்கின்ற பாக்கியம் பெற்றுக்கொண்ட அருமையான மகன், மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஸ்டேட்டஸை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவருக்காக நிற்கிற போது, ஆண்டவரோடு கூட பயணம் செய்கிற போது அவைகளெல்லாம் மாறுகிறது. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் நம்மை, ஆண்டுடைய பிள்ளைகள் நம்மை வாழ்த்துகின்ற போது ஆண்டுடைய கிருபையும் அவர் தருகின்ற மெய்யான சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுகிறது. அதை நாம் மற்றவர்களுக்கு, நம்முடன் இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய திருச்சபை மக்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய மெய்யான சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிற போது நாம் பெற்றிருக்கிற அந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களோடு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கு இந்த தருணம் நமக்குடைய வாழ்க்கையில் தரப்பட்டிருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில் சமாதான குறைபாடுகள் உண்டு, யாருக்கு சமாதானம் கொடுக்காமல் இருக்கிறோம், அவர்களுக்கு இந்த நாளிலே சமாதானத்தை கொடுத்து விட வேண்டும். யாருக்கெல்லாம் சமாதானம் கொடுத்திருக்கிறோமோ ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி, நான் என்னாரோடு ஆண்டவருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் மீண்டுமாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, அவைகளை மறந்து களைந்து சமாதானத்தை கொடுத்து சமாதானமாய் வாழ விரும்புகிறேன்,
ஆண்டவர் தருகின்ற மெய்யான சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு இந்த நாள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, கல்வாரி அன்பு என்பது அவைகளை சிந்திக்கின்ற போது, தியானிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருகின்ற மாற்றம் என்பது, அந்த அன்பிற்கு இருக்கக்கூடிய வலிமை அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு ஆழமானது, அவ்வளவு வலிமையான அந்த அன்பு. கல்வாரி அன்பை குறித்து சிந்திக்கிற போதே, தியானிக்கிற போதே நம்முடைய உள்ளங்களிலே அந்த அன்பினுடைய தாக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த அன்புக்கான வலிமை எவ்வளவு உறுதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிலுவையில் எனக்காக நிற்கிற அந்த ஆண்டவரை பார்க்கிற போது அந்த அன்பு என்னுடைய உள்ளத்தை எவ்வளவு தூரம் தாக்குகிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டுடைய அன்பு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்காக அந்த அன்பை கொடுக்கிற போது எப்படி நாம் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற கேள்விகளோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். பலவீனத்தோடு வந்தவர்கள் உண்டு, கண்ணீரோடு வேதனைகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற இறை மக்கள் உண்டு. என்னை விசாரிக்க என் ஆண்டவர் வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் என்னை விசாரிக்க முடியாது நான் சொல்லுகிறேன். நம்மை விசாரிக்கிற ஒரு மருத்துவர் நமக்கு முன்பாக இருக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மருத்துவர் என்னை விசாரித்தார், இந்த போதையர் என்னை இல்லத்திலே வந்து விசாரித்தார்கள், என்னுடைய கடினங்கள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள், ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார்கள், சமாதானம் சொன்னார்கள். ஆண்டவர் நம்மை விசாரிப்பதற்காக நம்ம மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு நமக்கு தெரியும் எவ்வளவு உறுதியானது என்று சொல்லி. அப்படிப்பட்ட அன்பை நமக்காக சிலுவையிலே வெளிப்படுத்திய அந்த ஆண்டவருடைய பிரசன்னம், அவர் கொடுத்திருக்கிற, அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்திலே குறிப்பாக அவரை தேடுகிற, ஒருமனப்பட்டு அவரை தேடுகிற பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவருடைய பிரசன்னம் உண்டு. ஒருமனப்பட்டிருக்கிறோம். அவருடைய கல்வாரி அன்பிலே ஒருமனப்பட்டவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது, நம்மை தாக்குகிறது. நம்முடைய உள்ளத்திலே அந்த பிரசன்னம் நிறைவாக உண்டாயிருக்கிறது. இந்த பிரசன்னத்தில் நிற்கிற நாம் ஆண்டவரால் விசாரிக்கப்படுகிறோம். நம்மை விசாரிக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவரத்தை சொல்லுவோமா? இந்த உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம். யாத்ராகமத்தினுடைய புத்தகத்தினுடைய துவக்க பகுதிகளை படிக்கிற போது, என்னுடைய ஜனத்தினுடைய கண்ணீரை கண்டேன், அவர்கள் விடும் பெருமூச்சை கேட்டேன், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் இடுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுவிக்கப் போகிறேன் என்று தான் தெரிந்து கொண்ட மோசேயோடு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். என்னுடைய ஜனம் படுகிற வேதனைகள், கண்ணீர், பெருமூச்சுகள், கூக்குரல், அழுகையின் சத்தம், இவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ் எ கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸ்பர்ட். முறையாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தால் மட்டுமே ஆண்டவர் கேட்கிறவர் அல்ல. உடைய பெருமூச்சு ஆண்டவருக்கு தெரியும். கண்களிலிருந்து வெளிப்படுகிற அந்த கண்ணீர் துளியில் எத்தனை காரியங்கள் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பெருமூச்சை கண்டு நம்முடைய மகன் மகள் உள்ளத்தில் எவ்வளவு கடினங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகின்றவராக அவர் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையும் பெருமூச்சுகளையும் வேதனைகளையும் சரீரத்தில் இருக்கின்ற துயரங்களையும் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கின்ற பாரங்களையும் எல்லாவற்றையும் அறிகின்ற ஆண்டவர். அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். அவர் 100% நம்மை விசாரிக்கிறவர். பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாவற்றையும் தெளிவாக விசாரித்து நமக்கு ஆறுதலும் சமாதானமும் தருகின்றவர். அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டுடைய சமூகத்திலே இந்த நாளிலே வந்திருக்கிறோம்.
நிச்சயமாகவே அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர் அருளுகின்ற மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டுடைய சமூகத்திலே முற்றிலுமாக நம்மை தந்து, ஆண்டவரே உமக்கான சீடர்களைப் போல, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போல, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்களை உமக்காக நான் பயன்படுத்துவேனப்பா என்று சொல்லியும், சிரேனை ஊரானாகிய சீமோன் ஆண்டவரோடு கூட நடக்க சித்தம் கொண்டான். அதே போல ஆண்டவருக்காக ஆண்டவரோடு பயணம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உடைய திருச்சமூகத்திலே வந்த எங்களுக்கு திருமுறையின் அடிப்படையிலே பல உண்மைகளை சொல்லிக் கொடுத்த அன்புக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் அவைகளை அப்ளை பண்ணுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்படியாகவும், தவறி போன தருணங்கள் எல்லாவற்றையும் திருத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தந்து, என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறுவதற்கும், ஆண்டவருக்காக நிற்கிற அற்புதங்களை செய்வதற்கான களம் அமைத்து தருகிற உம்முடைய பிள்ளைகளாக நிற்பதற்கும் ஆண்டு எங்களை பயன்படுத்தும்படியாக, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய அந்த கல்லறையில் இன்றைக்கு கால் வைக்க, அதைகளை பார்க்க, ஜெபிக்க தவறுகின்ற மக்களே இல்லை. உலகம் முழுக்க எருசலேமுக்கு புனித பயணம் செல்லுகிற எல்லா இறைமக்களும் சென்று ஜெபிக்கிற ஒரு சாட்சியுள்ள இடமாக அந்த இடம் மாறி இருக்கிறது. அது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பிற்கு சொந்தமானது. அந்த நாளிலே என் ஆண்டவரை வைப்பதற்கு, என்னில் இருக்கிற காரியங்கள் என் ஆண்டவரை சுமப்பதற்கு, என் ஆண்டவருக்கான காரியங்களை ஏற்று செய்வதற்கு, சுமப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற காரியங்களை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கின்றார். அவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். அவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை கொடுப்போம். சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்களாய் மாறுவோம். தலைமுறை தலைமுறைகளாக வாழ்ந்து பெருகி இருப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும்படியாக வருகின்ற இந்த நாட்கள் ஒவ்வொரு தொழுகைகளும் ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வாதமாக, எனக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும்படியாக, அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த தொழுகைகளை ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு இவைகளை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் வாழ்வோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் உள்ளந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்து சிந்தையே
உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மாமன்றாட்டினார் சாக சம்மதித்ததால் சீயோன் நகர் காய் கண்ணீர் வேட்டதாலும் தேவாரி எங்கள் மேல் இறங்கோவி நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தஞ்சம் ஈயும் இயேசு. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுங்கள்.